Very good morning. முன்பொரு காலத்தில் அடர்ந்த காட்டில் ஒரு புறா கூட்டம் வாழ்ந்து வந்தது. அந்த கூட்டத்தில் ஒரு புத்திசாலி புறா இருந்தது. கூட்டத்தில் இருந்த எல்லா புறாக்களும் அந்த புத்திசாலி புறாவை மதித்தன. பகல் நேரங்களில் புறாக்கள் உணவு மற்றும் தண்ணீரை தேடி காடு முழுவதும் பறந்து திரியும். இரவு வருவதற்குள் தங்கள் கூட்டுக்கு திரும்பிவிடும். ஒரு நாள் உணவு தேடிக்கொண்டிருந்தபோது தரையில் அரிசி மணிகள் சிதறி கிடப்பதை கண்டன. எல்லா புறாக்களும் உடனே கீழே பறந்து சென்று அந்த அரிசி மணிகளை சாப்பிட முடிவு செய்தன. ஆனால் அந்த புத்திசாலி புறா, இந்த அடர்ந்த காட்டில் இவ்வளவு அரிசி எப்படி வந்தது என்று யோசித்தது. அது பறவைகளை பிடிப்பவன் விரித்த வலையாக இருக்குமோ என்று சந்தேகப்பட்டு மற்ற புறாக்களை தடுக்க முயன்றது. ஆனால் அவை மிகவும் பசியுடன் இருந்ததால் எதுவும் அதன் பேச்சை கேட்கவில்லை. எல்லா புறாக்களும் அரிசியை சாப்பிட்டு முடித்துவிட்டு திரும்பி பறக்க முயன்றபோது அது உண்மையில் பறவைகளை பிடிப்பவன் விரித்த வலைதான் என்பதை உணர்ந்தன. புறாக்களின் கால்கள் வலையில் சிக்கிக்கொண்டதால் அவற்றால் நகர முடியவில்லை. புத்திசாலி புறாவோ அரிசி மணிகளை சாப்பிட கீழே செல்லாமல் அருகில் இருந்த ஒரு மரத்தின் கிளையில் அமர்ந்து கொள்ள முடிவு செய்தது. சிறிது நேரத்தில் பறவைகளை பிடிப்பவன் வலையில் சிக்கிய புறாக்களை கண்டான். அவன் சிரித்துக்கொண்டே, ஆஹா, இத்தனை புறாக்களா, இவற்றை எல்லாம் கூண்டுகளில் அடைத்து சந்தையில் விற்றுவிடுவேன் என்றான். புத்திசாலி புறா பறவைகளை பிடிப்பவன் வலையில் சிக்கிய புறாக்களை நோக்கி வருவதை கண்டது. மறுபுறம் புறாக்கள் வலையை தங்கள் திசையில் இழுத்து அதிலிருந்து விடுபட கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருந்தன. எவ்வளவு முயன்றும் புறாக்களால் வலையிலிருந்து விடுபட முடியவில்லை. அவை அனைத்தும், இப்போது நாங்கள் என்ன செய்வது? எவ்வளவு முயற்சி செய்தாலும் இந்த வலையிலிருந்து எங்களால் விடுபட முடியவில்லை என்று அழுதன. அவை புத்திசாலி புறாவை பார்த்து, தயவு செய்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சின. புத்திசாலி புறா ஆலோசனை கூறியது, வலையை உங்கள் திசையில் இழுப்பதை நிறுத்துங்கள். அதற்கு பதிலாக அனைவரும் ஒன்றாக மேலே பறந்து வலையையும் உங்களுடன் தூக்கிச் செல்ல முயற்சி செய்யுங்கள். எல்லா புறாக்களும் அதன் பேச்சை கேட்டு ஒன்றாக தங்கள் இறக்கைகளை அசைக்கத் தொடங்கின. சிறிது நேரத்திலேயே கால்களில் வலை சிக்கிய நிலையிலேயே அவை அனைத்தும் ஒன்றாக பறந்து சென்றன. பறவைகளை பிடிப்பவன் புறாக்களின் இந்த ஒற்றுமையை கண்டு நம்ப முடியாமல் பார்த்தான். பின்னர் அந்த புத்திசாலி புறா வலையுடன் முழு புறா கூட்டத்தையும் தன் நண்பனான ஒரு சுண்டெலியின் வீட்டிற்கு அழைத்துச் சென்றது. நடந்த சம்பவத்தை முழுவதுமாக விவரித்து வலையை அறுத்து எல்லா புறாக்களையும் விடுவிக்க உதவுமாறு கேட்டது. சுண்டெலி உதவ ஒப்புக்கொண்டு உடனடியாக வேலையை தொடங்கி முழு வலையையும் அறுத்து எல்லா புறாக்களையும் விடுவித்தது. புறாக்கள் உதவி செய்த சுண்டெலிக்கும் தங்கள் உயிரை காப்பாற்றிய புத்திசாலி புறாவிற்கும் நன்றி தெரிவித்தன. புத்திசாலி புறா கூறியது, ஒற்றுமைக்கு மிகுந்த பலம் உண்டு. நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கும் வரை உங்களுக்கு எந்த தீங்கும் நேராது. இன்று உங்கள் உயிர்களை காப்பாற்றியது உங்கள் ஒற்றுமைதான். நீதி, ஒற்றுமையே பலம். Thank you and bye. Like, share and subscribe for more videos.